Today we are going to discuss about 9th Zoology Unit 1 Animal Kingdom. The variety of organisms surrounding us, nearly 1.5 millions of organisms are described. The study of organisms are very difficult, but how will you identify the organisms? எப்படி நம்ம உயிரினங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது is based on the classification and binomial name of organism. Classification முறையிலையும் binomial name முறையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணுறோம். The first classification is identified as Swedish scientist Carolus Linnaeus. He is an identified and classified and giving a name of binomial nomenclature. இவர்தான் Carolus Linnaeus the scientist. ஆர்கானிசத்தை எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி given name is based on the kingdom, phylum, class, order, family, genus and species. இதை பேஸ் பண்ணி தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசத்துக்கும் நேமிங் கொடுத்துருக்கார். அவர் நேம் கொடுக்கறத ஏதா கிரிட்டீரியாவாக பேஸ் பண்ணார். த கிரிட்டீரியா ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் kingdom, levels of organization, germ layers, symmetry, coelom, based on temperature, based on backbone. Kingdom அப்படின்னு எடுத்துட்டோம்னா it's all the organisms are includes plants and animals. All the plants are includes plants kingdom. All the animals are includes animal kingdom. Next, levels of organization. இப்போ ஒரு உயிரினத்தை பார்த்தோன்னே அது யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ செல், டிஷ்யூ, ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம். இதை பேஸ் பண்ணியும் நேமிங் கொடுத்தார். த நெக்ஸ்ட் கேட்டகரி germ layers. Germ layers are formed during a embryonic condition. எம்ப்ரியானிக் கண்டிஷன் அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய லேயரோட பேர் என்ன சொல்லலாம், germ layers. The germ layers are divided into two groups: diploblastic animals, triploblastic animals. Diploblastic அப்படின்னா the embryonic arrangement of germ layers divided into two layers are formed. The outer ectoderm, inner endoderm. This is an germ layer. The two layers form ஆயிருந்தா அந்த அனிமல்ஸோட பேர் என்ன சொல்லலாம், diploblastic animals. எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹைட்ராவில் 2 layers ஆஃப் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ப்ரெசென்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் கேட்டகரி triploblastic animals. 3 layers are formed: outer ectoderm, inner endoderm, in middle forming mesoderm. This is an mesoderm. The 3 layers are forming in animals. These groups of animals are triploblastic animals. Example, rabbit. All the vertebrates are includes in these groups of organisms. The next category, symmetry. Symmetry means பாடியோட சமச்சீர் அமைப்பு. பாடியோட சமச்சீர் அமைப்பு இதை வச்சு 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காரு. ஒன் இஸ் அன் asymmetry, another one is an bilateral symmetry, next one radial symmetry. A means absence. சமச்சீர் அமைப்பு இல்லாத உயிரினங்கள் எல்லாத்தையுமே asymmetryன்னு சொல்லலாம். The body symmetryனா சமச்சீர் அமைப்பு இல்லாத எல்லா உயிரினங்களையுமே என்ன சொல்லலாம், asymmetry. A means absence. Example, amoeba. அமீபா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அதை நம்ம சமச்சீர் அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. த நெக்ஸ்ட் bilateral symmetry. The body parts can cut into the animal into 2 identical halves. 2 identical halvesனால் அது ஒரு பாடியை கட் பண்ணோம்னா அது இருசம பாகங்களாக பிரிஞ்சால் அதுக்கு பேர் என்னது, bilateral symmetry.
எக்ஸாம்பிள் எர்த்வார்ம். எர்த்வார்மை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா 2 சம பாகங்களாக பிரியும். நம்மளுடைய ஹியூமன் பாடி கூட என்ன சிமெட்ரியில் மேடப் ஆஃப் ஆகிருக்கு? பைலேட்ரல் சிமெட்ரி. தென் ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா இந்த பாடியை வந்து கட் பண்ணோம்னா 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரேடியல் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ்ஷோட பாடியை கட் பண்ணால் சென்ட்ரல் ஆக்சிஸில் ஈக்குவலாக பிரியும். அதனால் இது எதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? ரேடியல் சிமெட்ரியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி சீலம். சீலம் ஆர் டிவைடட் இன்டு 3 டிவிஷன். நவ் வாட் இஸ் சீலம்? சீலம்னா என்ன? இட் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி செப்பரேட்டட் வித் அ டைஜஸ்டிவ் ட்ராக்ட். இது வந்து ஒரு லிக்விட்னால நிரப்பப்பட்டிருக்கும். அது வந்து உணவுக்குள்ளோட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சீலம். The coelom are classified into 3 divisions: acoelomate, pseudocoelomate, coelomate. A means absence of coelomic cavity. இந்த அனிமலில் பாடியில் coelomic cavity absent ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் டேப்வார்ம். டேப்வார்மில் தன்னோட பாடியில் coelomic cavityயே இருக்காது. அதனுடைய ஹூக்ஸ் சக்கர்ஸ் தான் பாடி ஃபுல்லாக தனக்கு தேவையான எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணி. Then pseudocoelomate. Pseudocoelomate the false coelom are formed. False coelom na இது ஒரு chambers இருக்கும், பட் ஆனால் ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? pseudocoelomate. நெக்ஸ்ட்டு coelomate. coelomate ஆர் eucoelomate இல்லைன்னா ட்ரூ coelomateன்னு சொல்லலாம். உண்மையான உடற்புலி அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் அ வெல் டெவலப்டு coelomic cavity அப்படின்றது அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் ஃப்ராக். ஃப்ராகு ஆல் த வெர்டிபிரேட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த coelomic cavity வந்து ஆரிஜினேட் ஆயிடுச்சு. த சீலம் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்டொமக். ஹையர் அனிமல்ஸில் வந்து இந்த coelomic cavity தான் என்னவோ மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு? ஸ்டொமக்காக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டிவிஷன்ஸ். ஒன் இஸ் அண்ட் பைக்ளோதெர்மிக் and homeothermic. Poikilotherms are otherwise known as cold-blooded animals. Homeotherms are known as warm-blooded animals. இப்போ poikilotherms are cold-blooded அப்படின்னா என்னென்னா, the organism can change the body temperature to the suitable environment. என்ன தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உயிர் வாழ்ந்து கேன் அடாப்ட் த என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ். மீன் இனங்கள் என்ன பண்ணும்? என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பாடியோட டெம்பரேச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணி உயிர் வாழ்ந்துக்கும். இதுதான் திஸ் இஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ். ஆல் த ஃபிஷ்ஷஸ் ஆர் இன்க்ளூட் poikilotherms. நெக்ஸ்ட்டு homeotherms. Homeotherms are otherwise known as warm-blooded. Warm-blooded அப்படின்னா the organism cannot change the body temperature. cannot changeனா இது என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் தன்னோட பாடியோட டெம்பரேச்சரை மாற்றிக்காமல் they can maintain constant temperature. constant temperature பேலன்ஸ் பண்ணி உடம்புல வச்சுக்கிட்டே இருக்கும். this is called warm-blooded. Example human being. Next category backbone. It depends upon the backbone are classified into 2 divisions: invertebrate and chordate. Invertebrates are does not have a backbone. In these groups of animal does not have a backbone. எலும்புகள் இல்லாத உயிரினங்கள் எல்லாத்தையுமே invertebrate அப்படின்னு சொல்லலாம். Chordata. Chordata means have a backbone. Well developed vertebral column is originated in this group of organisms. It is divided into 2 groups. One is an prochordata, another one is an vertebrata. Prochordata, another one is an vertebrata. We can see next chapter, you can study about invertebrates. The invertebrate classified into 9 groups.
Invertebrate are classified into 9 groups of organism. They are phylum Protozoa, phylum Porifera, phylum Coelenterata, phylum Platyhelminthes, phylum Aschelminthes, phylum Annelida, phylum Arthropoda, phylum Mollusca, phylum Echinodermata. Now let us study about the general character of Protozoa. The first phylum is phylum Protozoa. It includes all the unicellular organism. Example, amoeba. The amoeba is an unicellular organism. The outer layer is ectoplasm and inner layer is endoplasm. The body is made up of pseudopodia with the help of locomotion. The body symmetry is an asymmetry. Asymmetry means another irregular shape இருக்கனால the body சமச்சீர் அமைப்புல கொண்டு வர முடியாது. Then respiration through the diffusion. Diffusion means another membrane, cell membrane suck பண்ணும் oxygen அது அப்படியே spread பண்ணிடும் animals ஓட எல்லா பார்ட்ஸ்க்கும். Then food vacuole or absorb the nutrient and spread over through the body. Then most of the organisms are parasitic mode of life. அதிகமாக இந்த உயிரினங்கள் எல்லாமே என்னது parasitic mode of life. The next chapter is phylum Porifera. These groups of organisms are called pore bearers. Pore means துளை. துளை means another body full is made up of holes. Holes இருக்கும். எல்லா body full-ஆவே holes வந்து cover ஆயிருக்கும். It is living in a group of life. Group of life na எல்லாம் சேர்ந்து தான் வாழும். Free living வாழாது. Then acoelomate. There is an absence of coelomic cavity. Then bilateral symmetry. The body வந்து கட் பண்ணோம்னா இரு சம பாகங்களா பிரியும். Then each and every openings ostia helps with the respiration. Then the body is covered within a spicules. The spicules is a hardest and skeletal framework of a body. It is a marine organism. The next phylum is phylum Coelenterata. The coelomic cavity first originated in these groups of organisms. Example, jellyfish. They are marine aquatic organisms. They have a diploblastic germ layers. Diploblastic means 2 layers are arranging in a embryonic condition. Radial symmetry. Radial symmetry means another body cut பண்ணோம்னா 6 சம பாகங்களா பிரிக்கப்படும். Next, coelentron. Coelom in this group of organism, coelomic cavity is attached within a digestive tract. So this is called coelentron. The mouth part has arranged within a small minute tentacles. The tentacles make a defense mechanism. Defense mechanism means the tentacles தான் அதுக்கு வந்து ஒரு protectivity கொடுக்குது. The tentacles is made up of nematocist. Nematocist is a stinging cells. The stinging cells to kill the predator. So next, pseudocoelomate. Pseudocoelomate means the false coelomic cavity are originated in this group of organism. Next phylum Platyhelminthes. These groups of organisms are flatworms. தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்றது. Example, tapeworm. They are bilaterally symmetrical. They are parasitic mode of life. It live in a host body with the help of hooks and suckers. Hooks and suckers மூலமா அனிமலோட பாடியிலும் இருக்கலாம், பிளான்ட்டோட பாடியிலையும் இன்டெஸ்டைனில் இது வந்து பாரசைட்ஸாக உயிர் வாழ்ந்துக்கும். Then diploblastic germ layers are arising during an embryonic condition. Then acoelomate. இதில் வந்து coelomic cavity originate ஆயிருக்காது. Next, excreted through the flame cells. Flame cells மூலமாக
தன்னுடைய எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டை வெளியில் அனுப்பும். They are hermaphrodite. Hermaphrodite means male and female reproductive organ present in a same individual. ஒரே இண்டிவிஜுவல்குள்ளேயே ரெண்டு ஆர்கன்ஸும் வந்து present ஆயிடும். So this is called hermaphrodite. These groups of organisms are unsegmented worms. They are bilateral symmetry, pseudocoelomate. They are parasitic mode of life. The body wall is covered within a cuticle. Sexes are separated in this group of organisms. The body's germ layers are triploblastic germ layers are arising in this group of organism. Most of them parasitic mode of life. Next phylum is phylum Annelida. All the animals are segmented worms. It includes leech, earthworm. This is an example of phylum Annelida. In these groups of organisms, body is covered within a segments. Each and every segments have presence of setae or parapodia. Setae or parapodia is an locomotory organ of in these groups of organisms. Thus each and every segments is called metameas. The body outer structure is body wall is made up of cuticle. Organ systems are first formed in this group of organism. Then true coelomic cavity are originated in this group of organisms. The body is divided into symmetry, bilateral symmetry. Divided into two layers. So this is called bilateral symmetry. The next phylum is phylum Arthropoda. These group of organisms are called jointed legs. Jointed legs, example spider, crab. These groups of organisms are bilateral symmetry, triploblastic germ layers. The body is divisible into head and thorax and abdomen. The body outer surface is covered with an exoskeleton, the name of chitin. Gills is an respiratory organ of in this group of organism. Green glands, this is an excretory organ of in this group of organisms. The next phylum, phylum Mollusca. In these groups of organisms are soft bodied animals. It has three divisions of body: head, muscular foot and visceral mass. There are three divisions of body. The body is folded into cells, that is called mantle. The mantle is made up of calcium carbonate. This is in calcareous cells. Then muscular foot are attached within a ventral surface of the body. The body divided into three division. One is an head, muscular foot and visceral mass. The head part is attached within an antenna. In the antenna is working as an sensory organ. This group of organisms are move with the help of muscular foot. The muscular foot are attached with the ventral surface of the body. The next phylum is phylum Echinodermata. These groups of organisms are spiny skinned organisms. The body outer surface is modified into hard spiny skinned organisms. Spiny skin and the body outer surface la vandu mutkal pondra amippu vandu attached ஆயிருக்கும். These organisms are triploblastic. Triploblastic means the three layers are forming. Radial symmetry. Radial symmetry originate ஆயிருக்கும். Water vascular system. Water vascular system is an unique character of this group of animals. The water vascular system, the help of respiration, circulation and excretion. Each and every tube like organ, each and every arms, ஒவ்வொரு ஆர்ம்ஸ்லேயும் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அட்டாச்சாக இருக்கும். அதனோட வென்ட்ரல் சர்ஃபேஸில் டியூப் ஃபீட் வந்து ஜாயிண்டடாக இருக்கும்.
These tubes with the help of locomotion. The body wall is a spiny ossicles are present in the outer surface of the body. Example, starfish, sea urchin. The next group of animals are chordata. Chordata classified into two groups of organisms. One is an prochordata, another one is vertebrata. The general character of chordata. Chordata அப்படின்னா presence of notochord. Next, dorsal nerve cord, paired gill pouches, diploblastic germ layers, coelomic cavity, well developed coelomic cavity originated in this group of organisms. They are well developed organ system, heart and lungs, kidney, genital organs, all the organisms are fully grown up. Next category, prochordata. Prochordata is an forerunner of vertebrata. Forerunner அது முன்னோடிகள். vertebrataவோட முன்னோடிகள் யாருன்னு பார்த்தோம்னா prochordata. This is classified into three category. One is an urochordata, cephalochordata and hemichordata ன்னு வரும். The hemichordata means என்னது? head region மட்டும் notochord form ஆயிரும். Example, balanoglossus. Balanoglossus. This is called hemichordata. இதனுடைய பாடியில் தலைப்பகுதி மட்டும் notochord வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். The next group of organisms are urochordata. Urochordata means that notochord is arising presence of the tail. வால் பகுதியில் மட்டும் present ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அசிடியன். நெக்ஸ்ட் cephalochordata. Cephalochordata is an fish like organisms. இதில் வந்து unpaired fins எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மீன்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஆரிஜினேட் ஆகிருக்கும். இதில் வந்து தலைப்பகுதியிலேருந்து வால் பகுதி முடியவே notochord is extend throughout the body. அப்படி தலையிலேருந்து வால் பகுதி முடிய இந்த அனிமலில் வந்து notochord வந்து அரைசிங் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் cephalochordata. The next group, vertebrata. Vertebrata is a well developed vertebral column arising in the body. Next category, skeletal axis is well developed. Then body is divided into head, trunk, tail. Then this vertebrata classified into 5 divisions. Class Pisces, class Amphibia, class Reptilia, class Aves, class Mammalia. Class Pisces, all the fishes are includes. எல்லா மீன் இனங்களும் இந்த கேரக்டரில் இந்த கிளாஸ் பிசஸில் இன்க்ளூடிங் ஆகுது. மீன்கள் அதனோட கேரக்டர் என்னென்னா, the body is divisible into head, trunk, tail. It's a streamlined body. Body வந்து boat ஷேப்பில் இருக்கும். Then poikilothermic. They are cold blooded organisms. Body temperature வந்து என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பாடியை வந்து டெம்பரேச்சரை மாற்றி அடாப்ட் ஆகிக்கும். Then the body is covered within a scales. Scales வந்து தன்னோட பாடிக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும். Then respiration through the gills. The gills are covered within a operculum. தலைப்பகுதி பக்கத்திலேயே ஒரு கில்ஸ் வந்து ப்ரௌனிஷ் கலரில், இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கக்கூடிய அந்த கில்ஸை கவராக இருக்கக்கூடிய அந்த மெம்பரைன் பேர் operculum. Then the body is made up of two chambers heart. One is an auricle, another one is an ventricle. Next, the body is divisible or head, trunk, tail. The head part are attached with the dorsal fins. The tail part are attached within a caudal fins. So, fins are the locomotory organ of fishes. They are aquatic with jaws. தாடைகள் உள்ளது. Then cartilaginous bones. Cartilaginous bones are made up of in this group of organisms. Now another group இருக்குது, bony fishes இருக்குது, cartilaginous fishes இருக்குது.
கார்டிலேஜஸ்னால் என்னென்னா குருத்தெலும்பாலான எலும்புகள் உள்ள மீனினங்கள் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் ஃபிஷஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஆம்ஃபிபியா. தே ஆர் டெட்ராபோட்ஸ். டெட்ராபோட்ஸ்னால் என்னது? 4 கால்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள். எக்ஸாம்பிள் ஃப்ராக். The body is divisible into head, trunk or thorax, abdomen சொல்லலாம். They adapted the dual adaptation. Dual adaptation னா என்னது? It's live in both water and land. தண்ணியிலையும் வாழும், நிலத்துலையும் வாழும். அதுக்கு தகுந்த மாதிரி 2 அடாப்டேஷனையும் தன்னோட பாடி வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. லார்வல் ஸ்டேஜில் கில் ஸ்லிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் அடல்ட் கண்டிஷனில் லங்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். தென் பக்கோஃபேரிங்ஸ். பக்கோஃபேரிங்ஸ்னால் என்னது? தண்ணியோட மேற்புறத்தில் இருக்கிறப்ப இந்த ஃப்ராக்ஸ் வந்து பக்கோஃபேரிங்ஸ் முறையில், பக்கோஃபேரிங்ஸ்னால் வாய்க்குழியும் தொண்டை பகுதியும் சேர்ந்து ஒர்க்கிங் ஆகும். அதுக்கு பேர் பக்கோஃபேரிங்ஸ். அதன் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கும். தென் ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹிண்ட் லிம்ஸ். இந்த ஃபோர் லிம்ஸ் வந்து ஷார்ட்டடாக இருக்கும். ஹிண்ட் லிம்ஸ் வந்து அதோட ஜஸ்ட் ஸ்மாலர், கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். த ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப் 3 chambers. 3 அறைகளால் ஆன ஹார்ட் இருக்கும். 2 auricles, only 1 ventricles. The legs are adapted within a webbed feet. Webbed feetனா இது தண்ணியில் ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு தன்னுடைய கால்கள் வந்து webbed feet ப்ரெசென்ட் ஆகிடும். They are cyclothermic or cold-blooded organism. Cold-bloodedனா environment தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். The body is outer surfaceல cuticle வந்து மியூக்கஸ்ன்ற செக்ரீஷன் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே தன்னோட பாடியை ஈரப்பதமாக வச்சுக்கும். So this is an adaptation of frog. The next class Reptilia. Reptilia is an all the animals are crawling animals. Crawlingனா இது ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லா உயிரினங்களுமே இந்த ரெப்டீலியா கிளாஸில் வந்து இன்க்ளூட் ஆகுது. இதில் பெஸ்ட் கேரக்டர்னு சொன்னோம்னா the body is a scaly and horny scaliesன்னு சொல்லலாம். Is well adapted for land surface. Landனா இது நிலப்பகுதியில் வாழ்கிறதுக்கு தன்னை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. The body is divisible into head, trunk and tail. Then horny epidermal scaly skin. Then respiration through the lungs. The heart is made up of 3 chambers except crocodile. Crocodile மட்டும் 4 chambers வந்து present ஆயிருக்கு. They are egg laying with shells. It is covered within a calcareous cells. The legs having sharp nails. கால் பகுதியில் ஷார்ப்பான nails வந்து present ஆயிருக்கும். They are cyclothermics. Next class aves. They are flying birds. All the birds are flying nature. Some birds are not flying. So in this group of organisms are homeothermics. Homeothermic means warm-blooded organisms. Warm-blooded means cannot change the body temperature to the suitable environment. They can maintain constant temperature. அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த கேரக்டர் பேர் தான் homeothermic. The body is look like a boat shaped with covered with the feathers. It has 4 limbs and hind limbs. 4 limbs are modified into feathers. The respiration through the lungs, it is made up of air sacs. காற்று அறைகள் வந்து உள்ளே வந்து செப்பரேட்டடாக இருக்கும். The bones are cartilaginous bones. These cartilaginous bones are filled with air. That is called pneumatic bones. These group of animals are laying eggs with the calcareous shells. The heart is made up of 3-chambered heart. The eye is enclosed with a nictitating membrane, protective layer of a membrane. Next class Mammalia. All the mammals are including in this group of organisms. They are laying young ones directly and they can feed young ones. Then
All the organisms are warm-blooded animals. The body is covered with hair. 4-chamber heart well developed. Lungs are well developed in these organisms. External pinna or external ear are well developed. The placenta is enclosed in the embryonic condition. So, the female lays young ones directly. This method is known as viviparous. Well developed vertebral column, then mammary glands. Mammary glands are present. The skin is made up of sweat glands, oil glands or sebaceous glands. The sweat glands is modified into mammary gland in the body. The diaphragm is a best character of all the mammals. The diaphragm is a muscular sheet. It is divided into chest cavity into abdominal cavity. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மார்பு பகுதியையும் வயிற்றறையும் பிரிக்கக்கூடிய ஒரு மஸ்குலர் ஷீட். ஸோ திஸ் இஸ் கால் டயப்ரம். இந்த டயப்ரம்ன்றது மேமாலியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேரக்டர். தென் நர்வஸ் சிஸ்டம், பிரைன், urinary system, reproductive system, all the nervous system and all the systems are well developed in this group of organisms. Okay students இவ்வளோ நேரம் நம்ம அனிமல் கிங்டம்ன்ற அந்த லெசன்ஸ் டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். We will see in the next class. Thank you.